ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சாமியா மிராஸ் கிச்சன். இன்றைக்குள்ள வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, தை அமாவாசைக்கு நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லி தான் அந்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், தை அமாவாசை வந்து பித்ருக்களுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க வேண்டிய நாள் அன்னைக்கு. ஸோ நான் என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணேன்னு பார்த்துடலாமா? சின்ன ஒரு கிளான்ஸ் தாங்க, எனக்கு டீட்டெயில்டாக நான் ஃபுல்லாக எடுக்கலை, ஜஸ்ட் உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அமாவாசை பார்த்திங்கன்னா வந்துட்டு காலையிலே எழுந்துச்சி குளிச்சுட்டு நாங்கள் காலையில் எதுவுமே சாப்பிட மாட்டோம். ஸோ ஒரேடியாக டேரெக்ட் லஞ்ச் தாங்க. ஊரில் இருந்தோன்னா பார்த்திங்கன்னா ஊரில் நம்ம கடல்லாம் இருக்கும், அங்கே வந்து நம்ம தர்ப்பணம் பண்ணலாம். இங்கே நாங்கள் வீட்டிலே எல்லாம் பண்ணி முடிச்சிருவோங்க. ப்ளஸ் வந்து நான் ஸ்வீப்பர்ஸ்க்கும் என்னுடைய கார்டனர்ஸ் யூஷுவல் நான் வந்து அவங்களுக்கு செக்யூரிட்டிஸ்க்கெலாம் நான் சாப்பாடு கொடுத்துருவேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா காயும் போட்டு சாம்பார், அப்புறம் பருப்பு, சாம்பார், ரசம் பண்ணேன். அவியல், நம்ம ஜென்ரலாக எல்லாருடைய இதுக்குமே அவியல் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் வந்து மெயினாக இந்த அமாவாசைக்கு நம்ம சேர்க்கணும். ப்ளஸ் இஞ்சியில் வந்து நம்ம ஏதாவது பண்ணணும். ஸோ அவியல் காயெல்லாம் வெட்டி வேக போட்டாச்சுங்க. இது வந்து உளுந்தும் அதாவது 2 கப்பு உளுந்தும் 1 பிடி அரிசியும் வந்து ஊற வச்சுருக்கேன் வடைக்கு, உளுந்த வடைக்கு. ஸோ சைட் பை சைடாகவே நான் எல்லா வேலையும் முடிச்சிட்ருக்கேன். நான் முட்டைக்கோஸ் காய், தேங்காய் போட்டு காய் பண்ணேன். அப்புறம் வந்து இதை வந்து ஒயிட் பம்ப்கின் போட்டு கிச்சடி பண்ணணுங்க. அவியலுக்கு வந்து தேங்காய், சீரகம், பச்சை மிளகா, மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 6-7 நான் போட்டிருக்கேன். நான் கிட்டத்தட்ட நேற்று வந்து 20 பேத்துக்கு நான் சாப்பாடு ரெடி பண்ணணும். ஸோ அந்த 20 பேத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நான் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஸோ குறான்னு இந்த மாதிரி அரைச்சி நம்ம அவியலில் சேர்க்கணுங்க. ஒரு 1 minute to 2 minutes வந்து மூடி வச்சுருங்க. அவியலோட டீட்டெயில்டு ரெசிபி வந்து நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நேற்று பார்த்திங்கன்னா எல்லாமே செம சூப்பராக வந்தது. ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாமி விஷயத்துக்கு நம்ம பண்ணும்போது நம்ம டேஸ்ட்டு நான் பார்க்க முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த நாட்களெல்லாம் பார்த்திங்கன்னா நிஜமாக சொல்கிறேங்க, கரெக்டாக பக்காவாக புளி, உப்பு, காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த கிச்சடிக்கு வந்து நம்ம அரைச்சி ஊற்றிக்கணும். தேங்காய், சீரகம், பச்சை மிளகா, கொஞ்சமாக தயிர் ஊற்றி அரைச்சி ஊற்றிக்கணுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயில், கேரளா அந்த ப்ரிப்பரேஷன் ஃபுட்டு தான் எங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து கிச்சடி, நம்ம மண்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். மொத்தத்தில் நான் ஒரு 7 காய் பண்ணேங்க. 3 குழம்பு, 7 காய் பண்ணேன். அப்புறம் 2 விதமான பாயசம். ஸோ நம்ம சாப்பிட்றத விட மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்றதாங்க எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் நான் ஏதாவது என்னால் முடிஞ்சது வந்து நான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன். எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாட்டாலும் அட்லீஸ்ட் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கவங்க, என்னோடய மெய்ட்ஸு, அவங்களுக்கெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொடுப்பேன் சாப்பாடு. எனக்கு அதுதான் வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். முட்டைக்கோஸ் துவரன் ரெடி ஆகிடுச்சு, அவியல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் பம்ப்கின் கிச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. வெண்டைக்காய் வந்து பச்சடி ரெடி ஆகிட்டுருக்கு. இது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க, தக்காளி சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து நம்ம அரப்பு ரெடி பண்ணணும். இதுக்கும் பார்த்திங்கன்னா தக்காளி கிச்சடிக்கும் வந்து ஒரே அரப்பு தாங்க. தக்காளி இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வதக்கிடுங்க. இது பார்த்திங்கன்னா வந்து இஞ்சி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் போட்டு ஒரு பச்சடிங்க, புளி ஊற்றி பண்ணுற ஒரு பச்சடி. ஸோ இதுக்கும் நம்ம புளி ஆட் பண்ணணும். வெண்டைக்காய் மண்டிக்கும் புளி ஆட் பண்ணணும், வெங்காய பச்சடிக்கும் நம்ம புளி ஆட் பண்ணணும். ஸோ இதில் அரைச்சி போடுறது என்னென்ன பார்த்திங்கன்னா தேங்காய், சீரகம், வரமிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, இவ்வளோதான் நம்ம அரைச்சி போடணும். தக்காளி கிச்சடிக்கும் வெண்டைக்காய் மண்டி இருக்குங்களா, அதுக்கும் சேம் அரப்பு தாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பச்சடி கிச்சடிஸ் எல்லாம் முடிச்சாச்சு. நான் இப்போ அடை பிரதமனுக்கு அடை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 விசில் விட போகிறேங்க. ஸோ இந்த சின்ன வெங்காய பச்சடி நேற்று செம்ம சூப்பராக வந்ததுங்க, செம்மையாக இருந்தது. இது கடைசியில் வந்து திக்காய் வரும்போது நீங்கள் வந்து 2 ஸ்பூன் வந்து ஜாகரி பவுட்ரு சேர்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த சட்டியில் தான் பார்த்திங்கன்னா அடை பிரதமன் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைடில் வந்து பால் பாயசம் வந்து சேமியா நல்ல நெய்யில் வறுத்து வேக வச்சு இன்னொரு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், ஏன்னா குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், அடை பிரதமனுக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றணும். நான் தேங்காய் பால் இல்லாமல் நார்மல் பேக்கெட் மில்க் தான் ஊற்றிருந்தேங்க. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது. கொஞ்சம் ஜவ்வரிசியும் நான் வேக வச்சு இதில் சேர்த்துக்கிட்டேன். நெய், பாயசம்னாலே நெய் தானேங்க, ஃபுல்லாக மணக்க வந்து நெய் 2 இதுக்குமே நான் போட்டிருந்தேன். நம்ம தேவையான அளவு வந்து கேஷ்யூ வந்து வறுத்து போட்டுற வேண்டிதான்.
நேற்று எனக்கு டைம் இல்லாதனால வடை கூட பார்த்திங்கன்னா மிக்சியில் தாங்க நான் அரைச்சேன். பட் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருந்தது. பாருங்கள், செம சூப்பராக வந்ததுங்க வடை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, ஜென்ரலாக இது மிக்சியில் அரைக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் வரும். நேற்று வந்து செம சாஃப்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது, கிறிஸ்பியாகவும் இருந்தது, அதே மாதிரி வந்து ஹார்ட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம குக் பண்ணாலே எல்லாமே செம சூப்பராக வந்துருங்க. இது எனக்கு அம்மா இல்லை, அம்மா இறந்துட்டாங்க. என் ஹஸ்பண்டோட பேரண்ட்ஸும் இறந்துட்டாங்கங்க. ஸோ அவங்களுக்காகவும் என்னுடைய தாத்தா பாட்டிக்காகவும் எங்கள் அம்மாக்காகவும் தான் வந்து ஒவ்வொரு அமாவாசையுமே நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அமாவாசைக்கு பார்த்திங்கன்னா பித்ருக்கள் வந்து சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பட்னி போடக்கூடாதுங்க. ஸோ இந்த பண்ணிவிட்டு தீவார்த்தனைலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் காக்காவுக்கு போட்டுருவோங்க. காக்காவுக்கு போட்டுட்டு தான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடுவார். ஸோ அன்னைக்கு என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் பண்ணேன் பார்த்திங்கன்னா வந்துட்டு முட்டைக்கோஸ் துவரன், அவியல், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வெண்டைக்காய் பச்சடி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய், தக்காளி கிச்சடி பண்ணேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இஞ்சி, அதாவது சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு பச்சடி பண்ணேன். இது செம சூப்பராக வந்துருந்ததுங்க. அப்பளம், வடை, அப்புறம் பருப்பு, சாம்பார், ரசம். ஓகேங்களா? நான் ரசம் எடுக்கிறதுலாம் நான் டீட்டெயிலாக நான் காமிக்கலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருந்தேங்க. பட் நேற்று எனக்கு டைமே இல்லை, அவ்வளோ பிஸியாக இருந்தது எனக்கு. ஏன்னா வந்து 1:00 வந்து எனக்கு ஸ்வீப்பர்ஸ் எல்லோரும் வந்துடுவாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் நான் கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டேங்க. யாருக்கெல்லாம் இலையில சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி வந்து இலையில சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குங்க. எங்களுக்கு பெங்களூரில் பார்த்திங்கன்னா இலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் முந்தின நாளே சொல்லி ஆர்டர் பண்ணி அவங்க அடுத்த நாள் காலையில் எனக்கு கொண்டு கொடுப்பாங்க. ஊரில் போய் நம்ம வாங்குற மாதிரி டக்குன்னு போயெல்லாம் இங்கே வாங்க முடியாதுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட்டுங்க, நிறைய பேர் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல், லைக் பண்ணாமல் சும்மா பார்த்துட்ருக்கீங்கங்க. அப்படி பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ எஃபர்ட் நம்ம போடுறோம், அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு அன்பு தானே, அது கொடுத்தா தப்பு இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் பிடிக்குது, அது நல்லாவே தெரியுது. சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.